ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது தண்டேல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. ஹீரோ கடல்ல மீன் பிடிக்கிற வேலையை பார்க்கறாரு. ஒரு நாள் மீன் பிடிக்க போன ஒரு நபர் கடல் சூறாவளியால இறந்து போயிருந்தாரு. இதனால சாய் பல்லவி நாக சைத்தன்யாவை கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. பட் ஹீரோ கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தாரு. இந்த சமயத்துல ஹீரோயினிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. கடலுக்கு மீன் பிடிக்க போன ஹீரோவோட போட்டை மழையும் சூறாவளியும் பாடாப்படுத்துது. இதனால அந்த போட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நேரம் கடல்ல இருக்க இன்னொரு படகு உடஞ்சிருது. அதுல உள்ள நபர்கள் கடல்ல முங்கிருந்தாங்க. அவங்கள ஹீரோ காப்பாத்திருந்தாரு. அந்த சமயத்துல ஹீரோ இந்திய கடல் எல்லையை தாண்டிட்டாருன்னு சொல்லி ஹீரோவையும் அவர் கூட இருந்த எல்லாரையும் பாகிஸ்தான் போலீஸ் கைது பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கூட இருந்த எல்லாரும் ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தாங்களா இல்லையா? நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை நார்மல் ஸ்டோரியா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல படமா எடுக்கிற விதத்துல சூப்பரா எடுத்திருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட லவ் பர்சன் தான். நாக சைத்தன்யாவுக்கும் சாய் பல்லவிக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி படத்துல பக்காவா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோ ஒரு தண்டேல் லீடரா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. அது படத்துல நல்லா இருந்துச்சு. ஹீரோனி ஹீரோவை மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ கிட்ட கெஞ்சுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் சாய் பல்லவியோட ஆக்டிங் அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. படத்துல உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரியும் வேற வேற ட்ராக்ல தடம் புரண்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்துல உள்ள பாகிஸ்தான் ஜெயில் போர்ஷன் ஏனோ தானே தான் இருக்கு. அதுலயும் ஜெயிலுக்குள்ள உள்ள ஒரு டெரரிஸ்ட் ரவுடிசம் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல சாய் பல்லவி ஹீரோ வேலை செஞ்ச 7 மாச சம்பளத்தை குஜராத்ல இருக்கிற ஓனர் கிட்ட போராட்டம் பண்ணி சம்பளத்தை வாங்குவாங்க. அந்த சீன்லாம் சுத்தமாவே லாஜிக் இல்ல. நார்மல் சிட்டில இருக்கிற நமக்கே மொபைல் சிக்னல் ஒழுங்கா கிடைக்கும் இருக்கு. இதுல ஹீரோ கடல்ல இருக்கும்போது அப்பப்போ கால் பண்ணி ஹீரோனி கிட்ட பேசுவாரு. கடல்ல யாரு நெட்வொர்க் டவரை வச்சாங்கன்னு தெரியல, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் அரை மணி நேரத்துல 2-3 பாட்டு வருது. அதெல்லாம் கண்டிப்பா கட் பண்ணிருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல உள்ள சில கேரக்டரை ரொம்ப சப்பையா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொன்னா கருணாகரனோட கேரக்டர் சுத்தமா சரியில்லை. இந்த படத்தை சந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நாக சைத்தன்யா, சாய் பல்லவி, ஆடுகளம் நரேன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.